நவீன முறையில் கரும்பு சாகுபடி. செம்மை சாகுபடியில் செம்மையாக விளைச்சலில் ஈடுபட்டு வரும் நவீன யுக்தி. எங்கு இந்த விவசாயத்தில் அதிக பயனடைந்து வருகிறார்கள், வாங்கள் பார்க்கலாம். இந்த கரும்பு பயிர் போட்டாக்கா நல்லா மகசூல் கிடைக்கும். எங்களுக்கு விலை கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எங்களை சுற்றி இன்னும் 4 மில் இருக்குது. அதுக்காக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு மகசூல் கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லி நாங்கள் கேட்குறோம். கள்ளக்குறிச்சி அடுத்த கச்சிராயபாளையம் மூங்கில் துறைப்பட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், திருக்கோவிலூரில் தனியார் சர்க்கரை ஆலைகள் இயங்கி வருகின்றன. மாவட்டத்தில் 50,000த்திற்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை, கூலி ஆட்கள் கிடைக்காதது போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயத்தில் நவீன யுக்திகள், இயந்திரங்கள் பயன்பாட்டில் விவசாயிகள் முனைப்பு காட்டி வருகின்றனர். தற்போது செம்மை சாகுபடி முறையில் நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சொட்டு நீர்ப்பாசன முறையில் பயிரிடப்பட்டு வருகின்றன. சாதாரண நடவு முறையை விட செம்மை சாகுபடியில் அதிக மகசூல் மற்றும் நல்ல லாபம் கிடைக்கிறதாம். இதற்கு தண்ணீர் மற்றும் களை எடுத்தல் போன்ற பராமரிப்பு பணிகள் வெகு குறைவு. மேலும் பாதிப்பின்றி பயிர்கள் வளர்வது மற்றும் அரசு மானியம் போன்ற காரணங்களால் சாகுபடியின் பரப்பளவும் அதிகரிக்கிறதாம். இந்த முறையில் 40 நாட்களுக்குள் நாற்று தயாராகி விடுகிறது. ஒரு ஏக்கருக்கு 5,000 கரும்பு நாற்றுகள் போதுமானதாகும். சாதாரண நடவு முறையில் ஏக்கருக்கு 40 டன் கிடைக்குமாம். செம்மை சாகுபடி முறையில் 60 முதல் 80 டன் வரை கிடைக்குமாம். செம்மை சாகுபடி முறையில் கரும்பு பயிரிடும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு முன்னுரிமை மற்றும் மானியம் வழங்கப்படுகிறது. இதனால் சிறு குறு விவசாயிகளும் தற்போது செம்மை சாகுபடி முறையில் பயிர் செய்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட எடுத்துனூர், நாகல்குடி, அரியலூர், அத்தியூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கரும்பு நாற்று உற்பத்தி பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன. ஒரு கரும்பு நாற்று 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் பலர் கரும்பு சாகுபடி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.